இந்த வியூவே செம்மையாக இருக்குது, நல்லா ரெக்கார்ட் பண்ணியிருக்கு, பார்த்துருக்கலாம். நல்லா பார்த்துக்குங்க மக்களே. கிண்ணக்குறை கரெக்டாக இன்னொரு 1 hour கிட்ட காமிக்குது. நான் கரெக்டாக டைமுக்கு போயிடுவோம். கரெக்டாக 1 hour 34 kilometers, 1 hour 12 minutes. வாவ், இங்கே வரும் கைஸ், இந்த வியூ பாருங்களேன். பா, வாவ். ஆனால் இயற்கைங்கிறது இயற்கை தாங்க. இந்த வியூ பாருங்களேன். ஸோ நாங்கள் எதிர்பார்த்து வந்தது என்னமோ மார்னிங் ரைடு, ஆனால் இங்கே வந்து நல்லா ஆஃப் ரோடிங் எல்லாம் பண்ணுற மாதிரி நல்லா பயங்கரமாக பண்ணி கொடுத்தாரு. எப்படி I'm just trying to save the best for the last because there could be a potential animal sighting. இந்த இடத்துல தான் எங்கேயோ யானை இருந்த மாதிரி சொன்னாருங்க அவர். யானை இங்கே இருக்காமா? ஆமாம் ஆமாம், நான் வருதுண்ணா, வண்டி பார்த்து வருதுண்ணா. அண்ணா நிறைய இருக்குண்ணா, நிறைய இருக்குண்ணா. நாங்கள் வந்து ஊட்டிக்குள்ளேயே தான் சுற்றிட்டுருக்குறோம். எங்களுக்கு என்னென்னா, நாங்கள் காலையில் கிளம்பி வரும்போது அந்த பரளிக்காடு வழியாக, அதாவது அந்த ரோடு வழியாக நாங்கள் பிளான் பண்ண வழியில் அலோவ் பண்ணல இல்லையா, அதனால நாங்கள் வந்து ஊட்டிக்கு வந்துட்டோம். எப்படி மேட்டுப்பாளையம் வழியாக யூஸ்வலாக வர மாதிரி. இப்போ இந்த வழியாக வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் போகும்போது வெளியே இறங்கிக்கலாம் அப்படின்ற பிளான் தான் வந்திருக்கோம். பட் ஆனால் இங்கேயுமே வந்து வி சீம் டு பி ஸ்பெண்டிங் மோர் டைம். எங்கே நின்னாலுமே ரொம்ப டைம் ஆயிடுது. இப்போ ஒரு சுச்சு பிரேக் தான் எடுத்தோம், அதுவுமே வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ரொம்ப டைம் ஆகிட்டே இருக்குது. அதனால தான் சரி இப்போ நான் நிற்காம வந்துடலான்ட்டு நான் முன்னாடி வந்துட்டேன். மேப் போட்டுட்டு ஐ எம் பிளான் டு ஜஸ்ட் கெட் டவுன் டு த பிளேஸ் டக்குன்னு. பின்னாடி இவங்கெல்லாம் வந்துடுவாங்க. அப்போ தான் நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு வேறு போகணுங்க. இன்னைக்கு சாட்டர்டே, இது யூஸ்வலாக இந்த கோயிலுக்கு போகிறது இந்த மாதிரி மற்ற வேலைலாம் இருக்குது. அதனால் நம்ம சீக்கிரம் போகணும். அதை கனெக்ட் பண்ணிட்டு தான் நான் வந்துட்டுருக்கேன். அதனால் வண்டி வருது, ஆனால் கரெக்டாக அமையல. ஆமாம், நீங்கள் பைக்கில் வந்தீங்க நியூ இயருக்கு? அதான் நியூ இயருக்கு பைக்லேயே வந்தீங்கன்னு கேட்டேன். ஓகே ஓகே ஓகே. இந்த பின்னாடி இவங்கெல்லாம் ஸ்லோவாக வராங்க, ஆளை காணுமே. கார்த்தினா வ்ளாக் பண்ணிட்டு இருக்காங்க போல. டயர் சைஸ் என்ன சைஸில் இருக்கும் உங்கள் வண்டி? 170. ஆமாம், நம்மளதுலாம் நம்மளது 180 நினைக்கிறேன். 170 தானே? 170 தான். 170 அண்ட் 17 inch நம்மளது பின்னாடி. இல்லை அது இல்லை, வந்து மெட்ஸில் டயர் டிஃப்ரென்ஸ் வேணால் இருக்கலாமே தவிர சைஸ் எல்லாம் சேம் தான். இன்னொன்று அவரோடது ஏன் பெருசாக தெரியுதுன்னா, காரணம் வந்து அவரோட அலாய் வீல் வந்து அலாய் ஆகுது, நம்மளோட வந்து ஸ்போக் வீல். பட் சைஸ் வந்து ரெண்டு பேர்த்தோடதுமே சேம் தான். ஃப்ரண்ட் 19, பின்னாடி வந்து 17. அதுதான் அட்வென்ச்சரோட வண்டியோட டயர் சைஸு. ஸோ அதுதான் இருக்கும். எங்கேண்ணா போகிறீங்க விட்டுண்ணா? ஓகே. நடுவில் போனீங்களா? அதான் பார்த்தேன். இந்த வியூவே செம்மையாக இருக்குது, நல்லா ரெக்கார்ட் பண்ணியிருக்கு, பார்த்துருக்கலாம். நல்லா பார்த்துக்குங்க மக்களே. டைம் லேப்ஸ் போடுறதுக்கு இப்போ எப்படி நான் மாற்றுறது? அதை மோடு ரைட் சைடில் மாற்றலாம்ல?
இப்போ ஒரு டீ பிரேக் முடிஞ்சு அகெயின் வி ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹியர். கிண்ணக்கோரை கரெக்டாக இன்னொரு 1 hour கிட்ட காமிக்குது. ஸோ நான் கரெக்டாக டைமுக்கு போயிடுவோம். கரெக்டாக 1 hour 34 kilometers, 1 hour 12 minutes. நாங்கள் டீ குடித்ததுக்கு முக்கியமான காரணம் இங்கே வந்துட்டு இருக்க டீ ஸ்மெல்லு. பயங்கரமான அந்த டீ ஸ்மெல்லு. அதனால நான் காய்ச்சல் வரணுண்ணா. vlog ஓடிட்டுருக்கா. அவங்க சீத்தட்டில் போட சொன்னாங்க. நான் வேண்டிய சீத்தட்டில் போடல இப்போதைக்கு. சீத்தட்டி நான் வந்து ஆன் பண்ணிட்டேன், பட்டு ப்ரைவேட் ரைடிங் குரூப் மட்டும் ஆன் பண்ணல. ஐ பர்பஸ்லி டிட் நாட் டூ இட் பிகாஸ் நம்ம vlog பண்ணிகிட்ருக்கோம். காய்ச்சல் வந்துட்டாங்க, போகலாம். ஸோ இந்த இடம் நல்லா இருக்குங்க. இந்த வியூ கொஞ்சம் பாருங்கள். அப்படியே பயங்கரம் மழை வர மாதிரி தான் இருக்குது. எங்கிட்ட எல்லாம் ரெயின் ஐனஸ் எல்லாமே எடுத்து வந்துருக்கேன், எல்லாமே வச்சுருக்கோம். பட் ஆனால் வேண்டான்னு முடிவு பண்ணுறோம். ஏன்னா இன்னுமே கொஞ்சம் வெயில் இருக்குது, இன்னுமே கொஞ்சம் ஹீட் இருக்குது. இன்னும் சன் கொஞ்சம் வெளியே வந்து அந்த க்ளவுட்ஸ்லேருந்து நல்லா வெளியே வந்து இப்போ அடிச்சிட்ருக்கு. ஸோ அதனால் the still it is not required to wear the rain liners, both pants and for the jacket. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 9 hairpin bends. இது வந்து இந்த கிண்ணக்கோரை வில்லேஜுக்கு போகிற ஹேர்பின் பென்ஸு. இப்போ வந்து நம்ம 3rd பெண்டில் இருக்கோம். மொத்தம் 9 ஹேர்பின் பென்ஸு. ஸோ திஸ் இஸ் த ரூட் தட் வில் டேக் அஸ் டு தட் வில்லேஜ். இது வந்து இது என்ன ரோட்லாம் நிறுத்திட்டு இருக்காங்க என்னன்னு தெரியல. பட் இந்த இடம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எனக்கு வந்து இந்த கல்லட்டி ரோட்டில் போகிற மாதிரி அந்த இறங்குற ஃபீல் கொஞ்சம் தெரியுது இதில், இந்த ரோட்டில். ஸோ இன்னுமே நமக்கு வந்து 1 hour and 5 minutes காமிக்குது. நிறைய பேர் இந்த கிண்ணக்கோரை வில்லேஜுக்கு வந்து vlogs பண்ணியிருக்காங்க, போட்டிருக்காங்க. ஸோ இப்போது நம்ம இந்த டைமில் போகிறது இந்த மான்சூனில் டியூரிங் திஸ் ஆஃப்டர்நூன் டைம் அது எப்படி இருக்குன்னு தெரியல. ஆஃப்டர்நூனில் கூட இங்கே வந்து பயங்கரமாக மிஸ்டெல்லாம் சேர்ந்து கவர் ஆகி தான் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஆனால் நல்லாயிருக்கு இடம். இந்த இடமே இட்ஸ் ஸ்டில் குட். வாவ், இங்கே வரும். பயங்கரமான வைல்ட் லைஃபு இது. பாருங்களேன், அந்த பாம்பு வந்து ஒரு நாகப்பாம்பு தான் மேலே ஏறுது. இங்கே நிறையா ஹோல்ஸ் இருக்குண்ணா, அதனால் அங்கே போகுதுண்ணா. அது நாகப்பாம்பு, கிங் கோப்ரா தான். நான் அந்த 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 பாம்பு போகிற இடத்துல கரெக்டாக இந்த பேர்டு வந்து உட்காருதுண்ணா. இந்த பேர்டு வருது பாருங்க, பாருங்க. ரெக்கார்ட் ஆகுதுண்ணா. இந்த பேர்டு போக மாட்டேங்குது பாருங்க. அந்த பாம்பு வந்து போய் நம்ம இவ்வளோ நின்றுமே. நெக்ஸ்ட் ஏதாவது அங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுக்கு தான் தேடி பாம்பு போயிருக்கு. ஐயோ, நான் கீழே வரும்போதே பார்த்தேண்ணா, ஸ்லோ வந்துச்சுண்ணா. அப்புறம் திடீர்னு ஒரு பாயிண்டில் பயங்கர ஸ்பீட் ஆயிடுச்சுண்ணா. அது நம்ம வந்து நின்றனால மேலே போயிருக்குமா இருக்கும். நான் ரெக்கார்ட் போட்டேன், சரியான க்ளவுடு பா. ஆனால் பார்க்க முடியல. அடுத்தது ஒரு டேர்னிங் வந்துச்சுன்னா அங்கே பார்த்துடலாம். நான் அடுத்த ஒரு டேர்னிங் மட்டும் வர மாதிரி பண்ணிடுங்க கார்த்தி. நாங்கள் நீங்கள் தான் பண்ணணும், பார்த்து பண்ணுங்க ஏதாவது. நான் குளிர ஆரம்பிச்சிருச்சுண்ணா. வருது நல்லா தான் வருது. கைஸ், இந்த வியூ பாருங்களேன் பா. வாவ். ஆனால் இயற்கைங்கிறது இயற்கை தாங்க. கெட்டை இல்லை, நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட் தான் போகணும். கரெக்ட் தான். ஸோ இந்த வியூ பாருங்களேன், ரொம்ப மெஸ்மரைசிங்கான வியூ. இந்த ஹில்ஸில் இருக்கிற இந்த க்ளவுட்ஸ் எல்லாமே வந்து ஏதோ வந்து ஸ்டோரி சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாடிட்டு போகிற மாதிரி இருக்குது.
அவங்களுக்கு அது என்ன பாட்டுன்னு சொல்லணும். நானே ஒரு பாட்டு இந்த இடத்துல போட்டு காப்பிரைட் வராமல் நான் போட்டுடுறேன். எங்கே வெற்றிங்க? இங்கே வண்டியில் போயிட்டாரா? வெற்றி நாங்கள் போகிறாரு தெரியுதா உங்களுக்கு வீடியோவில்? he is gone to find some place to take some good pictures in this area. ஸோ நாங்கள் எதிர்பார்த்துருந்தது என்னமோ மார்னிங் ரைடு, ஆனால் இங்கே வந்து நல்லா ஆஃப் ரோடிங் எல்லாம் பண்ணுற மாதிரி நல்லா பயங்கரமாக பண்ணி கொடுத்தாரு வெற்றி. அதனால் இது வந்து ஆஃப் ரோட் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ இது நீங்கள் வந்து லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா கீழே எனக்கும் பயம் வரும், எங்களுக்கும் பயம் வரும், சரியா? அதனால் லெஃப்ட்டை பாருங்க கூட நீங்கள் எல்லோரும். நல்ல ரோடுங்க, நைஸ் ரோட் டு டூ சம் குட் ஆஃப் ரோடு. இங்கேருந்து திருப்பி டிஃப்ரெண்ட்டாக காமிச்சாரு. Wow, this has a different color tone. பயங்கரமாக இருக்குது. என் வண்டி தான் இங்கே நிற்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேண்ணா, கொஞ்சம் ஸ்டாண்டு. ஓகேங்க, அப்படி நான் இங்கே மைக் கனெக்ட் பண்ணல, இப்போ நான் மைக் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு ஆஃப் ரோட். நான் உள்ளே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். இப்போ வி ஆர் ஜஸ்ட் கோயிங் பேக் ஃப்ரம் ஹியர். இங்கேருந்து கிண்ணக்கொரா இஸ் அரவுண்ட் 45 minutes அப்படி தான் மேப்லேயும் காமிக்குது. ஆனால் இது ரொம்ப ரிஸ்கியான இடம் தாங்க. இட்ஸ் நாட் தட் ஈஸி. இது வந்து சும்மா எல்லோரும் டக்குன்னு இந்த மாதிரி இந்த ஆஃப் ரோடுக்கு டக்குன்னு வந்துடக்கூடாது. இது பார்க்குறதுக்கு வந்து ஈஸியாக ஒரு ஆஃப் ரோட் பேட்ச் மாதிரி இருக்குது, ஆனால் வி கேனாட் கன்சிடர் இட் லைக் தட். இது ரொம்ப கொஞ்சம் ஸ்லிப் ஆனால் கூட கொஞ்சம் ரிஸ்க்கான இடம் தாங்க. ஸோ வி ஆர் நவ் கோயிங் டுவர்ட்ஸ் கிண்ணக்கொரா வில்லேஜ். அந்த கிண்ணக்கொரா வில்லேஜ் வந்து அங்கே நாங்கள் பேசின ஒரு பெரியவர் வந்து சொன்னாருங்க. அது அந்த வழியில் அப்படியே போய் அங்கே தான் எங்கேயோ அந்த சைடு தான் அந்த வில்லேஜ் வர மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோங்க. இவர் வெற்றி, இவர் இப்படி தான் பண்ணுவார். ஆமாம், இவருக்கு இதே தான் வேலை. வேணாம் போகலாம், நிற்கிற வேணாம், போகலாம். இங்கே தான் டீ பறிச்சிட்டு இருக்காங்க. இதை தான் சொன்னார் அந்த ஐயா, இங்கே தான் எல்லாம் பறிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது இங்கே தான். முன்னாடி போகிற கார்த்தி நான் வந்து என்ன சொல்கிறாருன்னா,
மத்தியானம் 1 மணிக்கு இந்த இடம் வந்து இப்படி இருக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரி தான். டைம் பாருங்கள், இப்போ ஆக்சுவலி 1:20 ஆகுது. யூ வாண்ட் பிலீவ், இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்குது பாருங்கள் இந்த இடம். வாவ், நேச்சர் அட் இட்ஸ் பெஸ்ட். வா, எனக்கு என்னமோ நாம் வந்து அந்த வில்லேஜுக்கு போகும்போதுனா அந்த மிஸ்ட்டுக்குள்ளே தான் போவோம்னு நினைக்கிறேங்க. ஸோ போகிற வழி வந்து ஆக்சுவலி அதை தான் எனக்கு காமிச்சு கொடுக்குது. வாவ் அப்பா, ஆனால் இந்த தண்ணியில் கையை வச்சா கால் வச்சா அப்படி குளிரும் நான் பயங்கரமாக சில்லுன்னு. இங்கே பாருங்கள், மேலே பாருங்கள், இங்கே பாருங்கள். இது மான்சூன்னால தான் இப்படின்னு சொல்கிறதா, இல்லை இந்த இடம் மான்சூன் இல்லைனாலுமே இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறதா? அப்பா, தாய் சோலை. இந்த இடத்துக்கு பேர் தாய் சோலைங்க. இப்போ நம்ம அந்த சைடில் ரோட்டில் வந்துட்டு இருந்தோம். மிஸ்ட்டு நமக்கு வந்து முன்னாடி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு நமக்கு லெஃப்ட் சைடு இருந்துச்சு. விச் மீன்ஸ் நம்ம ஒரு டேர்ன் எடுத்து அந்த மிஸ்ட்டு இருந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ மிஸ்ட்டுக்கு அந்த பக்கத்தில் ரோட்லேருந்து இந்த பக்கம் வந்துட்டோம் இப்போ நம்ம. ஸோ நீங்கள் பாருங்கள், லெஃப்ட்டு நமக்கு மிஸ்ட்டுக்கு வந்துருச்சு. மிஸ்ட்டுலாம் லெஃப்ட்டில் வந்துருச்சு. வியூவர்ஸ், உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சர்ப்ரைஸ் நான் ஒன்று சொல்ல போகிறேன். இப்போ என்னோடய வண்டியில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு டிஸ்பிளே இருக்குது, கரெக்டுங்களா? அது வந்து மேப்ஸ் உங்களுக்கு பார்க்குறதுக்காக நான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ரைடு பொட்டென்ஷியலி நமக்கு வந்து அது அப்கிரேட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது இஃப் எவ்ரி திங் கோஸ் ஃபைன், நான் அது தனியாக ஒரு வீடியோ மாதிரி நான் பண்ணுறேங்க. ஸ்டே டியூன் ஃபார் தட். இந்த ரோடு வந்து கிட்டத்தட்ட எனக்கு வந்து அத்திரப்பள்ளி ரோடு கொஞ்சம் ரிசம்பிளன்ஸ் தருது. அந்த ஃபீல் இருக்குது இந்த ரோட்டில். ஆனால் அங்கே என்னென்னா ரோடு இன்னும் கொஞ்சம் அகலம் தெரியும், இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தராக இருக்கும். பத்தாவதுக்கு சுற்றி எல்லா பக்கமும் ரொம்ப யானை சாணியாக இருக்கும். அண்ட் இந்த பீக் மான்சூன் டைமில் பயங்கர ஈரமாக மழை பெஞ்சிட்ருக்கும். இதான் லாங்கோருங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் பிளாக் லாங்கோருங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் பிளாக் லாங்கோர். இது வந்து இதே வந்து யூ கேன் see it in ஒயிட் கலரில், ஒயிட்டில் வந்து லைன் டெயில்டு மங்கின்னு சொல்லுவாங்க அது. ஸோ இந்த மங்கி வந்து ரொம்ப நல்ல ஒரு மங்கீஸ்லேயே ஒரு எக்ஸாட்டிக்கான மங்கீஸுங்க அது. ஸோ இந்த ரோடு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா மட்டும் இருந்துச்சுன்னா ஆக்சுவலாக இந்த ரைடு இன்னும் கொஞ்சம் என்ஜாயபுளாக இருக்குங்க. இது இப்போவே வந்து இட்ஸ் வெரி வெரி பேம்பரிங், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இன்னும் ஷார்ப்பான அந்த சில்னஸ் இன்னும் வரல, பட் கொஞ்சம் ஷார்ப் ஆகிட்டே இருக்குது. நாங்கள் க்ளவ் போடாதனால எங்கள் எல்லாருக்குமே அந்த ஃபீல் ஆகுது. இன்னும் சில்னஸ் அந்த ஷார்ப் ஆகலை, ஆனால் இது இன்னும் கொஞ்சம் வார்மராக தான் ஃபீல் ஆகுது, கொஞ்சம் லைட்டாக. அதனால் அது நல்லாயிருக்கு. பட் இதிலே கொஞ்சம் மழை வந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த ரோடு வந்து இதே மாதிரி மோசமாகவே இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் கடுப்பு தாங்க தருது. இங்கே பாருங்கள், அப்பா எவ்வளோ பெரிய பெரிய பாட்டோல். இதெல்லாம் வண்டி மாட்டுச்சுன்னா, கார் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஆக்சில் கட் ஆயிரும். இதெல்லாம் வண்டி மாட்டுச்சுன்னா. ஆமாம், நீங்கள் வேறு பக்கத்தை பார்த்து வண்டி ஓட்டிட்டு போயிருங்க. வெற்றி முன்னாடி போகிறாருல, அவர் வந்து ஸ்வைன் சொல்கிறார் இந்த ரோடை பார்த்து, ஸ்வை அப்படின்னு. சைட்லலாம் திரும்பி பார்க்க வண்டி ஓடும்போது எப்படிண்ணா? அப்புறம் சைடில் திரும்பி பாருன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? சரி, யாருமே க்ளவ் போடல நம்ம ஆட்கள். பார்த்து இந்த எக்ஸ்பல்ஸில் வரவங்களை கொண்டாலே அடிச்சு தூக்கி வெற்றினா போய் விழுந்துருக்க டப்பா இல்லையா அது போயிட்டு.
இதில் சைடில் பார்த்து வா ஊனா வந்து விட்டுற வேண்டியது அவன் கரத்தாக்கார மாதிரி. நானும் மிதிச்சிடும், அது கக்கா போயிடும். அப்புறம் படுத்துக்கிறீங்களாம்மா, இந்த இடத்த பார்த்து படுக்க தோணுது. வரும்போது எடுக்கலாம். என்னண்ணா ஓடுச்சு, என்னண்ணா அது? ஐயோ எலி கொஞ்சம் ஓடுது. மாட்டுச்சா, ரெக்கார்டில் மாட்டுச்சா? எனக்கும் மாட்டுச்சு, ஆனால் தெரியுமான்னு தெரில. இது கிண்ணக்கோர எலி அப்படின்றாங்க முன்னாடி. இது ஆமாண்ணா, மேலே யூக்கான் தண்ணி போட்டு தானே இருக்காங்க. வரேன். நீங்கள் முன்னாடி வாங்க, நீங்கள் முன்னாடி போங்க. கிண்ணக்கோரை போகிறதுக்கு. ஆனால் கிண்ணக்கோரைக்குள்ளேயே நான் வந்து வந்த மாதிரி தாங்க இருக்குது. ஃபுல்லாக மிஸ்ட்டு, எங்கே பார்த்தாலும் மிஸ்ட்டு, கண்ணு முன்னாடியும் போகுது, கையிலையும் பட்டுட்டு போகுது. அதனால் நம்ம இப்போ பார்த்தோன்னா அந்த பனிக்குள்ளே போகும்போது நமக்கு அந்த ஃபீலே குளிர்ந்துட்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்குதுங்க. பின்னாடி எல்லாம் ரொம்ப சத்தம் போட்டு வராங்க. அதான் இன்னும் 2 ஹேர்பின் பெண்ட் இருக்குங்க. 13th ஹேர்பின் பெண்ட் அவுட் ஆஃப் 15. ஸோ இன்னும் 2 இருக்குது. ஸோ அந்த 2க்குள்ளே நம்ம வந்து 2 முடிஞ்சதும் நம்ம வந்து கிண்ணக்கோரை ரீச் பண்ணிடுவோங்க. கிண்ணக்கோரோட டெஸ்டினேஷன் நமக்கு வந்துருச்சு. ஸோ we still have around 3 more minutes to go. இன்னும் 1.3 kilometers. மணி வந்து கரெக்டாக 2 மணி ஆக போகுதுங்க. ஸோ நம்ம கிண்ணக்கோரை வந்துட்டோம். இந்த இடம் நல்லா பச்சை பசைன்னு இருக்குது, நல்லா மிஸ்ட் இருக்குது. அண்ட் ரோடு ஓரமாக நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ் இருக்குது. நாங்கள் வந்த வழியில் பயங்கரமாக வயலட்டாக இருந்த ஃப்ளவர்ஸ் இருந்துச்சுங்க. இந்த பூக்கு பேர் உன்னிப்பூன்னு சொல்கிறாங்க. உன்னின்னா நீங்கள் உடனே அந்த நம்ம நாய்க்கு வர்றதில் நினச்சிக்காது வேண்டாம். இங்கே பாருங்கள், இந்த மிஸ்ட்டை பாருங்கள், இந்த பனி பாருங்கள். இதை தான் நான் சொன்னேன். உள்ளே போகும்போது எனக்கு காது அடைக்குது, ஏன் ஒன்றுமே தெரிலங்க. தயவுசெய்து ப்ளீஸ் டர்ன் ஆன் த ஃபாக் லைட்ஸ். ஒன்றுமே தெரில. ஃபாக் லைட்ஸோட பெனிட்ரேஷன் பார்த்துடலாம். இல்லை இதுக்கு கீழே உங்களுக்கு விஷன் இருக்கா? எனக்கு ஆக்சுவலாக கிட்ட போக தெரியுது, பட் என்ன தூரமாக வந்து பார்க்கும்போது சுத்தமாக தெரியல. இப்போ எனக்கு பின்னாடி வெற்றினா வந்து வர்றது தெரியுது அந்த மாதிரி. ஸோ கிண்ணக்கோரை வந்துட்டோம். நம்ம ஓஜி கார்த்தியனா, நம்ம பின்னாடி கார்த்தியனா, அப்புறமா அதுக்கும் பின்னாடி வெற்றி அண்ணா, எல்லாருமே சேர்ந்து நம்ம கிண்ணக்கோரை வந்தாச்சு. வியூ என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல, ஏன்னா மெமரி கார்டு இல்லை. பின்னாடி கார்த்தினா இருந்துட்டு என்ன தம்பி விளாக் பண்ணாமல் வரீங்க அப்படின்னு சொல்லி வெறுப்பேற்றிடுறாரு. அவர் விளாக் பண்ணிட்டு வராங்களா, அதுதாங்க. அதான் இந்த இடம் நல்லாயிருக்கு. I'm just saving the best. I'm just trying to save the best for the last because there could be a potential animal sightings on the way down. அதனால தான் நான் வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஸோ let's hope, fingers crossed. ஸோ நாங்கள் இப்போ வந்து ரைட் ஆல்மோஸ்ட் நாங்கள் முடிச்சிட்டோம். we are at the place called கெத்தை. இந்த இடத்துல வந்து என்னென்னா, நம்ம மஞ்சூர்லேருந்து, அதாவது ஊட்டி போகிற வழி, அங்கேருந்து
மஞ்சூர் வழியாக நாங்கள் வந்து கீழே இறங்கிட்டோம். வெள்ளங்காடு நோக்கி நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். வெள்ளியங்காடு நோக்கி, சாரி. அப்போது இங்கே வர வழியில் மொத்தமாக ஒரு 45 ஹேர்பின் பென்ஸ். நான் பின்னாடி ஒரு கார் வராமல் போக விட்டுட்டேன் நான். ஸோ நாங்கள் வந்து அந்த 45 ஹேர்பின் பென்ஸ் அதை வந்து நாங்கள் முடிச்சுட்டு நாங்கள் வந்து இப்போது வெள்ளியங்காடை நோக்கி வந்துட்டோம். இனிமேல் அடுத்தது வெள்ளியங்காடில் நாங்கள் காலையில் வந்து அந்த செக் போஸ்ட்டு எங்கே நாங்கள் வந்து இந்த வழியாக போகக்கூடாதுன்னு சொன்னாங்களோ இப்போ அந்த இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். அங்கேருந்து அதுக்கப்புறமா நாங்கள் வந்து காரமடை அண்டு கோயம்புத்தூர், அதுதான் எங்களோட இது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பைப்பு இதுதான் வந்து இங்கே இருக்கிற ஒரு சிறப்பம்சம். நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பைப்பு டேம்லேருந்து தண்ணி வந்து உள்ளே ஊருக்கு கொண்டுட்டு வர பைப் லைன் போட்டிருக்காங்க பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து ஆக்சுவலாக ஒரு பவர் ஸ்டேஷனு. ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் இங்கேருந்து எடுக்கிறாங்க, வாட்டர்லேருந்து கரண்ட் எடுக்கிறது. இங்கே பாருங்கள் பைப் எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள். இது உங்களுக்கு எந்தளவுக்கு தெளிவாக தெரியுதுன்னு எனக்கு தெரியல. இப்போ நல்லாவே தெரியுது இங்கேருந்து. அது பார்க்க இங்கேருந்து பார்க்க ரொம்ப சின்னதாக ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஸ்டிக் மாதிரி இருக்குது. பட் ஆனால் தோஸ் ஆர் ரியலி வெரி ஹியூஜ் பைப்ஸ். இதெல்லாம் ஒரு இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு இங்கே இவங்க எவ்வளோ மேன் பவர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. இதெல்லாம் நல்ல இதுங்க. அண்ட் இன்னொன்று இதெல்லாம் இன்னுமே இந்தளவுக்கு நல்லா ப்ராப்பராக ஃபங்க்ஷனலாகவும் ஆப்ரேஷனாகவும் இருக்கிற காரணம் இது வந்து நிறைய பேர்த்து பார்வைக்கும் கைப்பழக்கத்துக்கும் இல்லாமல் தனியாக ரிசர்வ்டு ஏரியா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்கிறனால முக்கியமாக. இதுவே இதே மாதிரி ஒரு செட்டப் வந்து நம்ம சிட்டி பக்கத்தில் எங்கேயாவது இருக்குது, இல்லை அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் எனி ஏதோ ஊருக்கு பக்கத்தில் ஓரமாக அந்த மாதிரி எங்கேயாவது இருந்ததுனாக்கா அது இன்னுமே வந்து லிட்டரெல்லாம் பண்ணி அழுக்கெல்லாம் பண்ணி வேறு மாதிரி மாறி இருக்கும். ஸோ அதுதாங்க. அவங்க ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஒருத்தரை பார்த்தோம். அவர் ஆஃபீஸர்னால் ஹீஸ் ஆன் த அவர் ஒரு கமாண்டர் மாதிரி, ஹீஸ் ஆன் த கிரவுண்ட் டியூட்டி. அவர் தான் வந்து பார்த்தங்க. அவர் வந்து இங்கே ஒரு எலிஃபெண்ட் இப்போ இருந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்ததுன்ற மாதிரி சொன்னார். அதனால் நாங்கள் வந்த வழியிலேருந்து திரும்ப ரிட்டர்ன் பண்ணி நாங்கள் போயிட்டுருக்கோம். திருப்பி ஏதாவது ஒரு பார்க்க முடியுமான்னு ஒரு வாய்ப்புக்காக. பட் லக் இருந்தால் பார்க்கலாங்க, இல்லைன்னா எப்படின்னு தெரில. அங்கே போய் காமிக்கிறேங்க. இந்த இடத்துல தான் எங்கேயோ யானை இருந்த மாதிரி சொன்னாருங்க அவர். கேட்குதா? யானை இங்கே இருக்காமா? ஆமாம் அண்ணா, வருதுண்ணா, வண்டி பார்த்து வருதுண்ணா. அண்ணா நிறைய இருக்குண்ணா. அண்ணா வண்டி பார்த்து வருதுண்ணா. அது என் பைக் பார்த்து ஏறி வந்துச்சுண்ணா மேலே. அதாண்ணா என் பைக்கை பார்த்து தேடி வந்துச்சுண்ணா. அவர் சொன்னார் ரத்திக்கடை போர்டுன்னு சொன்னார்ல. ஆமாண்ணா, ஆமாம். காத்தினா சொல்லுங்கண்ணா. பாருங்க யானை இங்கே இருக்குங்க, நல்லா பார்த்தே வாங்க. நான் 3 யானை பார்த்தேன்னா அதில் மார்னிங் இந்த ரோட்டில் தான் வந்திருப்போம். வந்துட்டு அந்த செக் போஸ்ட்டில் நம்ம ரிட்டர்ன் ஆன இடம் பார்த்துருப்பீங்க, அதே இடம் தான் அது. இப்போ நாங்கள் இங்கே வந்துட்டு நேச்சர்ஸ் கால் பிரேக்கு அண்ட் ஆஃப்டர் திஸ் நம்ம வந்து இங்கே ஒரு சின்ன டீ பிரேக் ஒன்று எடுக்கிறோம். ஒரு டைம் திரும்பி காமிச்சிட்டேன் ஆல்ரெடி, இனிமேல் காமிக்க மாட்டேன். பயப்படாதீங்க, காமிக்க மாட்டேன். அதான் இந்த பக்கம் திரும்பிட்டேன். நான் இப்போ ஆக்சுவலாக என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, அந்த யானை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு இன்னமும் லைட்டாக கொஞ்சம் கை நடுங்குது, கால் நடுங்கிட்டு தான் இருக்குது. நான் தான் 3வது ஆளாக போனேன். அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க.
அந்த யானை வந்து திரும்பி ஒரு மாதிரி ஜம்ப் பண்ணி திரும்ப வந்தது. அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு செகண்ட் ஐயோ அள்ளு விட்டுருச்சு. அப்புறம் திரும்பி போயிடலான்னு சொல்லும்போது கார்த்தினா தான் ஃபஸ்ட்டாக இருந்தாங்க. அவங்க தைரியமாக வாங்க போயிடலான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நம்ம பின்னாடி வண்டி லாஸ்ட்டாக வரணும். அந்த வண்டி போனதை பார்த்துட்டு அந்த யானைக்கு திரும்பி ரோட்டில் வந்து யாரை அதுன்னு பார்த்து வெளியே வந்துருச்சுனாக்கா ஐயோ ஐயோ செம பயமாகி போச்சு லாஸ்ட்டாக வர்றதுக்கு. அப்புறமா நல்லா இருந்ததுங்க. அந்த ஒரு என்னமோ தெரில, இது ஒரு லக்கு தான். நான் சொன்ன மாதிரி அந்த ஃபிங்கர்ஸ் கிராஸ் தான் வேலை செஞ்சுருக்கு. ஏதோ யாரோ ஒருத்தர் ரோட்டில் பார்த்தோம், அவர்கிட்ட கேட்டோம், அண்ணா இங்கே நீங்கள் எதுவும் பார்த்தீங்களா அப்படின்ட்டு. அவர் ஆக்சுவலாக இந்த ஃபாரஸ்ட் இது சம்மந்தப்பட்டவர் தான், அதில் ஒர்க் பண்ணுறவர் தான். அவர் அடுவில் நின்று ஃபோனில் பேசிகிட்டு இருந்தார். நான் அதனால தான் கேட்டேன், யார் இங்கே ஏதோ சொல்லிகிட்டு இருக்காரு போலன்னு. பார்த்தா நம்ம லக்குங்க இன்றைக்கி. அது நல்ல ஒரு இது. கான்ட் வெயிட் டு see the video again. கார்த்திகை சொல்கிறது இன்றைக்கி உயிரோடு தப்பிச்சது லக்கு தான் அப்படின்றாங்க. அது என்னமோ கரெக்டு தாங்க.